உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ஆலயம் மேட்ரிமோனி டிவி நேயர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைய தலைப்பு, வெளிநாட்டு மாப்பிள்ளை யாருக்கு? இது ஒரு பெண் ஜாதகம். அதாவது நாங்கள் வசிக்கிற பகுதி திருப்பூர். மேக்ஸிமம் இங்கே வெளிநாட்டுக்கு பெண்ணு கொடுக்குறதோ அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. காரணம், இவர்களுக்கு இங்கேயே பிஸ்னஸ் இருக்கிறதுனால இங்கே உள்ள மாப்பிள்ளையை பார்த்துருவாங்க. அதே மீறி இதே ஊரில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் எனக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், எப்படி வரன் அமையும், ஜாதகப்படி இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு என்னுடைய வாடிக்கையாளர் தன்னுடைய மகளுக்கு கேட்க, ஆக அந்த மகளுடைய ஜாதகம் 22/9/2003 மத்தியானம் 1:30 மணி திருச்சி. இந்த ஒரு ஜாதகத்தில் பொதுவாக 7ஆம் பாவகம் அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த 7ஆம் பாவகங்கிறது தான் கம்யூனிகேஷன்ஸ், கணவன் மனைவி உறவு. அந்த 7க்குடையவன் எந்த இடத்தில் இருக்கிறார்? ஆக தன்னுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் தூர தேசத்தில் வரன் அமையும். அந்த காலத்திலலாம் தூரத்தில் அமையும்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே அமையுமா, ஒரே ஊர்லேயே அமையுமா, அதே மாதிரி வெளியூரில் அமையுமான்னு கேட்பாங்க. இப்போ எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா, ஆணுக்கு பெண் நிகராக எல்லோரும் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய சூழல் வரும்பொழுது காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இது ஒரு உதாரண ஜாதகம். அவள் வெளிநாட்டு கணவன், வெளிநாட்டு மாப்பிள்ளை யாருக்கு அப்படின்னா, இந்த பெண் ஜாதகம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்திற்கு 7ஆம் பாவாதிபதி புதன். அந்த 7க்குடையவன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த 7க்குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தூர தேசத்தில் வரன் அமையும்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த பொண்ணுக்கு அது மாதிரி வெளிநாட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஒருத்தவங்களுடைய வருமானம் பத்தாதில்ல, 2 பேருடைய வருமானம் வேணும். அப்போ வெளிநாட்டில் இவங்களுக்கு வேலை பார்க்குற அமைப்பு இருக்கா? பார்க்கணுமா இல்லையா? வெளிநாட்டில் போய் இவங்க உட்காந்துட்டு அப்படி தான். சிங்கப்பூரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னைக்காரரு, மொத்தம் 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க, குடும்பமே. இவர் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறார். அப்போது மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை சார் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். அப்போ 2 பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க சார். எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் தெரியுமா சிங்கப்பூரில்? அவருக்கு எடுத்து சொல்லி, கும்பராசிக்காரர், 7:30 போயிட்டுருக்கு. அழகாக என்ன பண்ணாருன்னா, ஃபேமிலி பூரா சென்னைக்கே திருப்பி அனுப்பிவிட்டு, அவர் இப்போ ஒருத்தருடைய வருமானத்தில் சென்னையில் உங்களுக்கு எல்லா செலவும் கம்மி, அழகாக அவருக்கு மிச்சம் பண்ணணும். ஆக நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிறீங்க, இந்த பெண்ணை வெளிநாட்டுக்கு கல்யாணமாகி போகுது. ஆனால் இந்த பெண்ணிற்கு வெளிநாட்டு வாழ்வாதாரம் அமையுமா, அதையும் பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி யார் அப்படின்னா குரு. இந்த லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை. இதே லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர். அதே கர்மாதிபதி 10க்குடையவன் கர்மா, அது 9ஆம் இடம். 9க்குடையவன் சூரியன், 10ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம். அப்போ என்ன ஆகிடுது? இதில் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை, 9 10க்குடையவன் பரிவர்த்தனை யோகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ இந்த பெண்ணிற்கும் வெளிநாடு சென்றால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ரைட், இவங்க என்ன படிக்கலாம்? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை நான் என்ன படிக்கலாம்ங்கிறதெல்லாம் அந்த ஆஸ்ட்ரோ ஆலயம் டிவியில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1500க்கு மேலே இருக்கும் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆலயம் மேட்ரிமோனி டிவியில் முழுக்க முழுக்க திருமணம் பற்றிய வீடியோக்கள் டெய்லி ஒன்று வரும். முடிஞ்ச வரைக்கும் வர பார்ப்போம். இவங்க ஜாதகப்படி கர்மா, தர்ம கர்மாதிபதி, வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. இவங்க லக்னாதிபதியும் 9ஆம் இடத்தொடர்பு. நீங்களே வெளிநாட்டில் தான் போவீங்க, வெளிநாட்டில் தான் இருப்பீங்க. இப்போ 2028 5ஆவது மாதம் வரைக்கும் இந்த பெண்ணிற்கு கேதுனுடைய திசை போயிட்டுருக்கு. கேது அடுத்தது சுக்கிர திசை வருது, சரிங்களா? அவள் சுக்கிர திசை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் 9க்குடையவன் பாக்கியாதிபதியுடன் சேருகிறான். பாக்கியாதிபதியோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த பெண்ணின் லக்னாதிபதி 9ஆம் இடம் வெளிநாடு செல்ல, 7க்குடையவன் கணவனும் வெளிநாட்டில் வசிக்க,
ஒரு இதை வந்து நம்ம அந்த நதியின் போக்கிலேயே செல்லக்கூடிய அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எதிர்நீச்சல் போட்டு நதியில் விழுந்து விட்ட நாணல் நதியின் போக்கிலே சென்றால் சமுத்திரம் போயிடும். அது வந்த இடத்த நோக்கி நான் போகணும்னா தான் நாணல் முறிஞ்சு போகிறது. அது மாதிரி நம் ஜாதகப்படி எப்படிப்பட்ட வர நம்ம இன்றைக்கி காலையில் பாருங்கள், ஒருத்தவங்க வந்தாங்க, எந்த திசையில் அமையும், எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. தயவுசெய்து இந்த மேட்ரிமோனி டிவியை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட மேட்ரிமோனி, நம்ம ஆலயம் மேட்ரிமோனி இருக்குது, பதிவு செய்யுங்க. அது வேறு விஷயம். எந்த திசையில் தான் அமையும்னு எந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்கலை. இத்தனை பேர் தான் கூட பிறந்தவங்க இருப்பாங்கங்கிறது இந்த நூல்கள் எத்தனையிலுமே இல்லை. பொதுவாக ஏழுக்குடையவன் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம்னு நான் படிச்சிருக்கேன். இத்தனை உடன்பிறப்பு இருப்பார்கள்ங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பு இல்லை. ஆக இந்த பெண்ணிற்கு தானும் வெளிநாடு சென்று தன்னுடைய கணவனும் வெளிநாட்டில் வசித்து வெளிநாட்டு தொடர்புடைய 9 குடையவனோட தசாநாதனும் சேர்ந்து 2028 ஒரு 20 ஆண்டுகள் சுக்கிர திசை நடக்கும் காலத்திலே இந்த பெண் அற்புதமான வாழ்க்கையை அங்கே வாழ்வார், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார். அந்த நாட்டிலே குடியுரிமை கிடைக்கலாம். அதே மாதிரி அவர் கணவரும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர் என்று சொல்லும் பொழுது ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டியாக நதியின் போக்கில் செல்லக்கூடிய அமைப்பை நான் சொல்லியிருக்கேன். அவங்க சரி இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி யோசிக்கலை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எங்களுடைய மகளும் வெளிநாட்டு நிறுவனத்தில் இப்பொழுது வேலை பார்ப்பதால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வரன்னு தேடுறோம் அப்படின்னு போகும்பொழுது அவங்களுக்கு வேலை மிச்சம். ஏன்னா இனிமேல் எல்லாமே டோட்டலாக இங்கேருந்து மைக்ரேட் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு படித்தவங்க எல்லாமே வெளிநாடுன்னு போயிட்டு அங்கேயே வேலை பார்க்குறது தான் ட்ரை பண்ணுவாங்க. அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிப்பாங்க. கடகம்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பெண் ராசி அப்படிங்கிறது வந்துங்க கடகம் ராசி, சரிங்களா? இந்த கடக ராசி பொறுத்த வரைக்கும் இவங்க கடக ராசி பொறுத்த வரைக்கும் ஜலராசி, அது ஒன்று எடுத்துக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி 9, இது வெளிநாடு, அதையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி 7 குடையவன் அவரும் 9, அதுவும் வெளிநாடு. இவங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய திசையும் பாக்கியாதிபதியுடன் சேர்க்கை. இந்த மாதிரி போகும்போது மிக எளிதாக உங்களுக்கான வரனை நீங்கள் நன்கு அமைக்க முடியும். இந்த வரன் அமைப்பதில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள். உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் அமையும், இப்படி தான் செய்யணும், 7ல் சனி இருந்தால் 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், கொடுமையான சம்பவங்கள். இந்த பொண்ணை போய் 2ஆம் தாரமாக ஒரு பையனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? 7ல் சனி இருந்து அதனுடைய திசை நடக்கணும். பொதுவாக 7ல் சனி இருந்தால் திக்பலம், ஆனால் அதனுடைய திசை நடக்குதான்னு பார்த்து அது தீய நட்சத்திர தொடர்பில் இருந்தால் தான் அந்த மாதிரி சொல்லணும். அதனால் இவங்களுக்கு பாசிட்டிவான வீனஸ் திசை வரப்போகுது. சுக்கிரனுடைய திசையில் கண்டிப்பாக இந்த பெண் வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணம் இருக்கிறதா என்று கேட்டோம். அந்த பெண்ணையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. வெளிநாடு போகிறதுக்கு நான் தயார், அது வேணும், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் தான் பிரச்சனை. ஏன் அந்த பெண்ணுக்கு வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னா லக்னாதிபதியே 9ஆம் இடத்துல, அப்போ அவங்களுக்கு இருக்குது. என்ன நேயர்களே, இது மாதிரி குழப்பம் இல்லாமல் நம்முடைய தொலைக்காட்சியில் நிறைய ஆலயம் மேட்ரிமோனி டிவியில் நிறைய வரன் எப்படி அமையும், எந்த மாதிரி அமையும், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தெளிவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், தேவையானவங்க சென்மை பிளேலிஸ்ட்னு சொல்லுங்கள், அழகாக அவங்களுடைய லக்கணம் ராசி சொல்லுங்கள், எப்படி வரன் அமைக்கிறதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். எங்களுடைய ஆலயம் மேட்ரிமோனி டிவி எந்த விதமான கமிஷனும் வாங்குவதில்லை. குறைந்த பதிவு கட்டணத்தில் நிறைந்த சேவையை செய்கிறோம். பதிவு செய்து ஒரு 6 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்காக ப்ரே பண்ண முடியும். அது மாதிரி பதிவு ஆகிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுதுங்கிறத என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபே அவங்க கூப்பிட்டு விசாரிக்கும்போது சொல்கிறாங்க. எனவே ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக மங்களகரமாக ஆலயம் மேட்ரிமோனி ஆரம்பித்து 12 ஆண்டுகளுக்கு மேலே நடத்திட்டு வரேன். நல்ல விதமாக பதிவு செய்யக்கூடியவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறது. பதிவு செய்யாதவர்கள் இனியாவது பதிவு செய்து பயனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி.